எல்லா உயிரும் இன்பம் எய்துக. அமைதி. எல்லா உயிரும் இன்பம் எய்துக. எல்லா உடலும் நோய் தீர்க. எல்லா உணர்வும் ஒன்றாதல் உணர்க. நிறைந்த அவைக்கு தலை தாழ்ந்த பணிவான வணக்கம். தலைமை வரவேற்புரையில் கவிஞர் சிற்பி ஒரு வார்த்தை சொன்னார். சமயத்தொண்டு செய்வார்கள் சிலர், குருமகா சன்னிதானம் சமுதாயத்தொண்டு செய்கிறவர் என்று. சமயம் என்கிற சொல்லுக்கு இரண்டு பொருள் இருக்கிறது. சிலர் சமயங்களில் தொண்டு செய்வார்கள், ஆனால் எப்போதும் சமுதாய தொண்டு செய்யும் எங்கள் குருமகா சன்னிதானத்தின் தலைமையில் பேச வாய்த்ததை பெரும் பேராக கருதுகிறேன். ஒரு ஆசிரியராக, ஒரு கவிஞனாக, கல்லாய் மண்ணாய் கிடந்த பலரை உருவாக்கிய மாபெரும் எங்கள் ஆசான்களில் ஒருவரான சிற்பி அவர்களை வணங்குகிறேன். அருட்செல்வரை வணங்குகிறேன். நண்பர்களே, எனக்கு தெரியும் உணவு தயாராக இருக்கிறது. பசிப்பிணி போக்கிய வள்ளல் பெருமானை பற்றி பேசுகிற ஒருவர் யாரும் பசியால் வாடும்படி பேசிவிடக்கூடாது. ஆனால் பசி என்பது உணவு தயாராக இருக்கிற போது வருகிற பசி அல்ல. நான் இன்னும் கூர்மையான சொற்களில் சொல்கிறேன். வீட்டிற்கு போனால், அலுவலகத்திற்கு போனால், அந்த அரங்கத்திற்கு போனால், வெளியே போனால், விடுதிக்கு போனால் உணவு கிடைத்துவிடும் என்கிற உத்தரவாதம் இருந்து உங்களுக்கு பசி இருந்தால் அது பசி இல்லை. உத்தரவாதம் இல்லாத போது வருகிற பசியை நீங்கள் யாராவது அனுபவித்திருந்தால் பசி என்றால் என்ன என்று தெரியும். நீங்கள் உக்ரைன் போர் பற்றி குறிப்பிட்டீர்கள். அண்மையில் ருசிய உக்ரேனிய எல்லையில் போர் விமானங்கள் ஒரு சிறு நகரம் முழுவதையும் தரைமட்டமாக்கிவிட்டது. எங்கும் புழுதி பறந்து கொண்டிருந்த சூழலில் அந்த போரின் கொடூரங்களை காட்சிப்படுத்துவதற்காக ஒரு சர்வதேச புகைப்படக்காரர் 2 அரசுகளின் அனுமதி பெற்று ருஷ்ய உக்ரேனிய எல்லை பகுதியில் இருக்கிற ஒரு சின்ன கிராமத்திற்குள் போகிறார். அங்கே 9 வயது நிரம்பிய ஒரு பெண் குழந்தை தனியே நின்று அழுது கொண்டிருக்கிறது. குழந்தைக்கு சொந்தமான வீடு தரைமட்டமாகிவிட்டது. குழந்தையின் உறவினர்கள், தாய், தந்தை எல்லோரும் கொல்லப்பட்டு விட்டார்கள். குழந்தை இப்போது தனி ஒருத்தி. தனி ஒருவனுக்கு உணவில்லை எனில் என்று பாரதி பாடுவதன் பொருள் என்ன என்று இங்கே பொருத்தி பார்த்து கொள்ள வேண்டும். சாப்பிட்டியா? சாப்பாடாச்சா? எப்போ சாப்பிட்ட? என்ன சாப்பிட்ட என்று கேட்பதற்கும் விசாரிப்பதற்கும் யாரும் இல்லாத தனி ஒருத்தியாக 8 வயது குழந்தை நிற்கிறாள். போர் விமானங்கள் பறந்து கொண்டே இருக்கிறது, புழுதி பறந்து கொண்டே இருக்கிறது. தன் ஒளிப்பதிவு கருவியோடு அந்த குழந்தையை நோக்கி அந்த பத்திரிகையாளன் போகிறான், புகைப்படம் எடுக்கிறான். குழந்தை அழுது கொண்டே இருக்கிறாள். அவன் கேட்கிறான், ஆர் யூ ருஷ்யன் ஆர் உக்ரேனியன் என்று கேட்கிறான். ஏனெனில் குழந்தையை பற்றிய விவரங்களை அந்த புகைப்படத்தில் பதிவு செய்ய வேண்டிய கட்டாயம் அவனுக்கு இருக்கிறது. ஆர் யூ ருஷ்யன் உக்ரேனியன் என்று கேட்ட மாத்திரத்தில் பதில் சொல்லாமல் குழந்தை அழுது கொண்டே இருக்கிறது. அவன் 2-3 முறை திரும்ப திரும்ப கேட்கிறான்.
குழந்தைக்கு புரிகிற மொழியில் கேட்கிறான். ஆனால் குழந்தை பதில் சொல்லாமல் அழுது கொண்டே இருக்கிறது. ஒருவேளை ருஷ்யன் என்று சொன்னால் நான் உக்ரேனியன் என்று குழந்தை அஞ்சி விடுமோ? உக்ரேனியன் என்று சொன்னால் நான் ருஷ்யன் என்று குழந்தை அஞ்சி விடுமோ? எனவே தேசத்தை கேட்பது குழந்தைக்கு அச்சத்தை உண்டாக்கிவிடும் என்று அந்த பத்திரிகையாளன் தானாக முடிவு செய்து கொண்டு அடுத்த கேள்வியை கேட்டான். ஆர் யூ கிறிஸ்டியன் ஆர் முஸ்லீம் என்று கேட்டான். இதற்கும் குழந்தை பதில் சொல்லவில்லை, அழுது கொண்டே இருந்தது. இந்த புகைப்படக்காரன் குழந்தையை நெருங்கி வந்து வாஞ்சையாக குழந்தையை அழுது கொண்டு அரவணைத்து கொண்டு தன் தொடுதலால் அந்த குழந்தைக்கு தன் அருகாமையை அன்பை உணர்த்திவிட்டு, கைண்ட்லி டெல் மீ, ஆர் யூ ருஷ்யன், ஆர் யூ உக்ரேனியன், ஆர் யூ கிறிஸ்டியன் ஆர் முஸ்லீம், ப்ளீஸ் ப்ளீஸ் டெல் மீ என்று கேட்டபோது குழந்தை சொன்னது, ஐ ஆம் ஹங்க்ரி. முன்னாள் மறைந்த பாரத பிரதமர் விபி சிங் சொல்லுவார், இந்த உலகத்தில் மதச்சார்பற்றது பசி ஒன்றுதான் என்று. பசித்து நின்ற குழந்தை ருஷ்யன் இல்லை, உக்ரேனியன் இல்லை, கிறிஸ்து இல்லை, இந்து இல்லை, முஸ்லிம் இல்லை. நீ என்ன என்று கேட்டபோது ஐ ஆம் ஹங்க்ரி என்று சொன்னது பாருங்கள். அந்த பசியை தணிக்க வேண்டும் என்று விரும்பியவர் வள்ளலார். அடுத்த வேளை உத்தரவாதமாக இருக்கிறவனுக்கு இருக்கிற பசி இருக்கு பாருங்கள், அது பசி இல்லை, அது உணவுக்கான தூண்டுதல். வீட்டிற்கு போனால் உணவு கிடைக்கும் என்கிற நிலையில் உத்தரவாதமான உணவு இருந்து ஒருவனுக்கு பசித்தால் அது பசி இல்லை, அது அடுத்த வேளை உணவை தின்ன வேண்டும் என்பதற்காக உடம்பு ஏற்படுத்துகிற தூண்டுதல். உத்தரவாதம் இல்லாத போது ஒரு பசி பசிக்கும் பாருங்கள். அந்த பசி எந்த பசி தெரியுமா? நான் சொன்னேன் பாருங்கள், அது இந்த குழந்தை நின்று சொன்னது பாருங்கள், அந்த பசி. I am not Russian, I am not Ukrainian, I am not Christian, I am not Muslim, I am hungry. அப்படி பசித்திருந்த மனிதர்கள் வாழ்ந்த நாட்டில் வாழ்ந்த வள்ளல் பெருமான் நினைத்தார், கோவிலில் விளக்கெறியாவிட்டாலும் கூட பரவாயில்லை, கோவிலுக்கு வருகிறவன் வயிறு எரியக்கூடாது என்று கருதினார். அதனினும் உயர்ந்த அறம் உலகத்தில் சொல்லுங்கள் இல்லை. இந்த அறத்தை இந்த சமூகத்திற்கு இந்த உலகத்திற்கு போதித்தவா, அதனினும் கருணை உலகத்தில் எதுவும் இல்லை. கல்லுக்குள் தேரைக்கும் கருப்பை உயிர்க்கும் இறைவன் தேடி தேடி உணவளிப்பான் என்று நாம் நம்புகிறோம் என்பது உண்மைதான். எந்த நம்பிக்கையையும் குறை சொல்கிற பழக்கம் எனக்கு இல்லை. ஒரு உரை பண்படுத்த வேண்டுமே தவிர புண்படுத்தக்கூடாது. ஆனால் எல்லா உயிருக்கும் உணவளிக்கும் இறைவன் வாழ்கிற இந்த உலகத்திலும் உணவில்லாமல் தவிக்கிற ஒருவன் வருகிற போது அவனுக்கு உணவு தர வேண்டும் என்று அவர் துவங்கிய அடிவயிற்று நெருப்பை அணைப்பதற்காக அவர் பற்ற வைத்த நெருப்பு இருக்கு பாருங்கள், அது இன்னும் அணையாமல் இருக்கிறது என்பதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. மரணமில்லா பெருவாழ்வு என்பது இந்த உடலோடு 150 ஆண்டுகள் 300 ஆண்டுகள் வாழ்வது அல்ல. இந்த உடல் தொலைந்து போவது. மனிதனாக பிறந்தால் இந்த உடலை நீக்கிவிட வேண்டும், அது விதி. கடவுளே மனிதனாக பிறந்தாலும் மரணத்தை தவிர வேறு மாற்றமே கிடையாது. அதனாலே தான் பாரதி பாடினான், நோவாலே மடிந்திட்டான் புத்தன் என்று பாடத் துவங்கி அந்த நீண்ட வரிசையில் கண்ணனையும் ராமனையும் பாரதி வைத்தான். ஏன் வைத்தான்? கடவுளாக இருந்தாலும் மனிதனாக பிறந்து விட்டால் மரணத்தில் இருந்து தப்பிக்கவே முடியாது. அப்ப மரணமில்லா பெருவாழ்வு என்பது என்ன? மரணத்திற்கு பிறகும் வாழ்வது. மரணத்திற்கு பிறகும் வாழ்வது என்பது உடல் சுமந்து வாழ்வதல்ல, புகழ் சுமந்து வாழ்வது. அப்படி புகழ் சுமந்து வாழ்வதன் அடையாளம் இந்த புகைப்படங்கள்.
நான் 3 செய்திகள் சொல்கிறேன். எனக்கு தெரியும் சங்கீதத்தை விடவும் இங்கீதம் ரொம்ப முக்கியம். ஒன்று, நான் பார்த்த மனிதர் அருட்செல்வர் மகரிஷி வேதாத்திரியினுடைய 104வது பிறந்த நாள் விழாவில் ஆழியாறில் அவரை சந்தித்தேன். அன்றைக்கு நான் சிறப்புரையாற்றுகிறேன், அவர் தலைமை உரையாற்றுகிறார். போரில்லா நல்லுலகம் என்ற தலைப்பில் நான் பேச வேண்டும். 40 நிமிடங்கள் பேச வேண்டும். 1 மணி நேரம் பேச என்னை அனுமதித்தார். அது மட்டுமில்லை, பேசப்போவதற்கு முன்னால் எனக்கு சொன்னார்கள், இங்கே நீங்கள் பேசுகிற போது இடையில் யாரும் கைதட்ட மாட்டார்கள், இறுதியிலே தான் கைதட்டுவார்கள் என்று. ஆனால் அந்த மரபை அந்த அரங்கம் அன்றைக்கு மீறி கொண்டது. நான் பேச பேச கைதட்டி கொண்டே இருந்தார்கள். அது என் பேச்சின் சிறப்பு அல்ல, கேட்டவர்களின் சிறப்பு. அப்படி கேட்டவர்களில் ஒருவர் அருட்செல்வர். பேசி முடித்த பிறகு அந்த மேடையில் அவர் நடுநாயகமாக உட்கார்ந்திருந்தார். எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. மேடையின் இடது ஓரத்தில் நான் அமர்ந்திருந்தேன். முன்னாள் டிஜிபி கார்த்திகேயன் இருந்தார், திரு எஸ்கேஎம் அரங்காவர தலைவர் திரு எஸ்கேஎம் மயிலானந்தம் இருந்தார், எல்லோரும் இருந்தார்கள். நிகழ்ச்சியில் பேசுகிற போது போரில்லா நல்லுலகம் என்பதன் அவசியத்தை பற்றி பேசுகிற போது, இன்றைக்கு உலகில் நடக்கிற போர்களுக்கெல்லாம் காரணமாயிருக்கிற வல்லரசு ஒன்றை பற்றி குறிப்பிட்டு கொண்டே இருந்தேனே தவிர அந்த வல்லரசின் பெயரை குறிப்பிடவில்லை, சபை நாகரிகம் கருதி குறிப்பிடவில்லை. ஆனால் நான் பேசி முடித்த பிறகு பேசத் துவங்கிய அருட்செல்வர் முதல் வார்த்தையிலேயே, இன்றைக்கு உலகத்தில் போர்கள் நடப்பதற்கு காரணம் அமெரிக்காதான், அவர்கள் நடத்துகிற அணு ஆயுத வியாபாரம்தான், ஆயுத வியாபாரம்தான் உலகின் மிகப்பெரிய வர்த்தகம், உலகத்தில் அமைதியை கெடுத்தது அவர்கள்தான் என்று அந்த அரங்கில் அரங்கமே அதிரும் வண்ணம் எதை பற்றியும் கவலைப்படாமல் சத்தியத்தை துணிந்து கூறிய மாண்பை அன்றைக்கு நான் தரிசித்தேன். நிகழ்ச்சி முடிந்தது, என்னை அழைத்தார். அக்டோபர் மாதம் சென்னையில் விழா நடக்கும், நீ பேச வரணும் என்று அழைத்தார். நான் பேசி முடித்ததும் எனக்கு அவர் தந்த பரிசு அக்டோபரில் சென்னையில் நடக்கும் விழாவில் பேசுவதற்கான அழைப்பு. சரி ஐயா, வருகிறேன். எனக்கு தெரியும் இது மாதிரி பல இடங்களில் அழைப்பார்கள், ஆனால் அழைக்க மாட்டார்கள். தமிழ் சினிமாவில் வருகிற மாதிரி வரும், ஆனால் வராது. ஆனால் வந்தது. மிகச்சரியாக 3 மாதங்களுக்கு பிறகு அக்டோபரில் இதே அரங்கில் அவர் முன்னிலையில் பேசும் நல் வாய்ப்பை அவர் எனக்கு அளித்தார். செயற்கரிய செய்வர் சான்றோர் என்பதில்லை, சொன்ன சொல்லை காப்பாற்றுகிற மாண்பும் பாங்கும், அது மட்டுமில்லை, எண்ணி துணிந்து எண்ணத்தில் நினைப்பதை அரங்கத்திற்கு சொல்லும் மாண்பும் உடையவராக அருட்செல்வர் இருந்தார். அது என் வாழ்நாளில் நான் பார்த்து அறிந்த பேருண்மை. காந்தியை பார்த்தவர்களை பார்த்திருக்கிறேன். என் தந்தையார் பார்த்திருக்கிறார். அவர் சொல்லுவார், ஆனால் அந்த விவரத்திற்குள் போக விரும்பவில்லை. பார்த்தவர்கள் பார்த்து சொன்ன பிறகுதான் நான் காந்தியை வாசிக்க ஆரம்பித்தேன். காந்தியின் சிறப்பு என்ன? அகிம்சை அல்ல, அகிம்சை மட்டும் அல்ல. அகிம்சை என்பது அவர் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக, பிற உயிர்களுக்கு எதிராக எடுத்துக்கொண்ட ஒரு போர் தந்திரம், ஒரு போர் முறை. காந்தியிடத்தில் வேறு பல சிறப்பு அம்சங்கள் இருந்தன. இன்னும் சொல்ல போனால் பல சிறப்பு அம்சங்களின் தொகுப்பாக காந்தி இருந்தார். ஒரு எளிய செய்தி உங்களுக்கு சொல்கிறேன். 1919ஆம் ஆண்டு மகாகவி சுப்பிரமணிய பாரதியார் காந்தியை மகாத்மா என்று போற்றி புகழ்ந்த போது இந்திய அரசியலில் காந்தி அவ்வளவு புகழ் பெற்றிருக்கவில்லை. இன்னும் சொல்ல போனால் அவர் மகாத்மா என்று அறியப்படவே இல்லை. அன்றைக்கு அவர் மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி தான். பாரதி தன் தீர்க்க தரிசனத்தால் காந்தியை உணர்ந்து கொண்டு வாழ்க நீ எம்மான் இந்த வையத்து நாட்டில் எல்லாம் என்று ஒருவர் புகழ் பெற்ற பிறகு புகழ்வது வேறு, அது தனி புகழ். ஆனால் ஒரு புகழ் பெறுவதற்கு முன்பு, அடையப்பெறுவதற்கு முன்பாகவே அதை அடையாளம் காட்டிய பெருமை பாரதிக்கு உண்டு. அந்த அடையாளம் பெறுவதற்கான தகுதி காந்திக்கு எங்கிருந்து வந்தது என்று பார்த்தால் 100 செய்திகளை சொல்லலாம்.
2 செய்திகள் சொல்கிறேன். 1904ஆம் ஆண்டு தென்னாப்பிரிக்காவில் ஒரு இளம் வழக்கறிஞராக ஒரு வேலை பார்க்கிறார். உண்மையில் அவர் வழக்கறிஞர் வேலைக்கு போனது அங்கிருந்த குஜராத்தி வணிகர்கள் ஆங்கிலேய அரசுக்கு எதிராக நடத்திய வழக்குகளை நடத்துவதற்காகத்தான். இன்னும் சொல்ல போனால் ஒரு பெரிய வழக்கறிஞருக்கு இளம் வழக்கறிஞராகத்தான் காந்தி போனார். கடல் தாண்டி போனதற்காக காந்தியை அவர் சமூகம் தண்டித்தது. உங்களுக்கு தெரியுமா? பம்பாயில இருந்து கப்பல் இருக்கிற போது கடல் தாண்டி போகிற காந்தியை வழி அனுப்ப யாராவது போனால் ₹1 4 அபராதம் என்று குஜராத்தி பனியாக்கள் சங்கம் தீர்மானித்தது. வழி அனுப்ப யாருமே போகவில்லை. வழி அனுப்ப யாருமே வராமல் தனியாக லண்டனுக்கு படிக்க போன காந்தி பின்னாளில் வந்து இறங்கிய போதெல்லாம் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்ட கூட்டங்களிலே தான் வந்து இறங்கினார், வரவேற்கப்பட்டார். அந்த காந்தி தென்னாப்பிரிக்காவில் வழக்கறிஞராக இருந்தபோது ஆங்கிலேயர்களுக்கு எதிராக வாதிடும் வழக்கறிஞர் என்கிற செய்தி ஊருக்குள் பதவியதால் தன் ஆங்கிலேய முதலாளியால் துரையால் அடித்து பல் உடைக்கப்பட்ட ஒருவர் தன் முதலாளிக்கு எதிராக வழக்கு போட வேண்டும் என்று 4 வழக்கறிஞர்களை போய் கேட்கிறார். ஒருவரும் சம்மதிக்கவில்லை. ஏனெனில் ஆட்சியிலே இருந்த அதிகாரத்தில் இருந்த வெள்ளையர்காரர்களுக்கு எதிராக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஒரு அடிமைக்கு ஆதரவாக வழக்கு போட எந்த வழக்கறிஞரும் முன்வரவில்லை. எனவே அன்றைக்கு எல்லோரும் அடிமைகள். லண்டன் பக்கிங்ஹாம் அரண்மனை இருக்கிற தெருவில் யாரும் நடந்து போக முடியாது. மகா சன்னிதானம் மிக அழகாக குறிப்பிட்டார்கள் அவர் மேல மாசிதிலே இருந்து அரையாடையோடு புறப்பட்டதை. ஆம், அவர் தன் வாழ்நாள் முழுவதிலும் திறந்த உடலோடும் திறந்த மனதோடும் வாழ்ந்தவர். அதே உடையோடு லண்டன் வட்டமகா மேஜைக்கு போனதையும் நீங்கள் குறிப்பிட்டீர்கள். ஒரு டைம்ஸ் பத்திரிகையின் நிருபர் காந்தியிடத்தில் கேட்டார், உலகையே ஆளும் மகாராஜாவை சந்திப்பதற்கு இந்த உடை போதுமானதா என்று காந்தியிடத்தில் கேட்டபோது காந்தி சொன்னார், எனக்கும் சேர்த்து போதுமான உடையை மகாராஜா அணிந்திருக்கிறார் என்று சொன்னார். எனக்கும் சேர்த்து போதுமான உடையை மகாராஜா அணிந்திருக்கிறார் என்று சொன்னதன் பொருள் எங்கள் நாட்டில் கொள்ளையடித்த செல்வத்திலே தான் உங்கள் மகாராஜா அணிந்திருக்கிறார் என்று உள்ளுரை பொருள் வைத்து பேசியவர் காந்தி. அப்படி ஒரு ஆள் தென்னாப்பிரிக்காவிலே இருக்கிறான், அவன் நமது வழக்கை எடுப்பான் என்று அந்த அடிமைக்கு தகவல் கிடைக்கிறது. அவனை அவன் முதலாளி அடித்திருக்கிறான், முன்பல் உடைந்திருக்கிறது, உதடு வீங்கி இருக்கிறது. அதில் ஒரு சிறப்பு என்ன தெரியுமா? அப்படி அடிமையாக கருதப்பட்டு அந்த வேலைக்காரர் தமிழர். அவர் பெயர் பாலசுந்தரம். 7-8 வக்கீலை போய் தேடி பார்த்து விட்டு ஒரு வக்கீலும் உதவிக்கு வராமல் கடைசியில் கருத்து மெலிந்த இந்த வக்கீலை பார்க்க வருகிறார். வந்து காந்தியிடத்திலே நிற்கிறார். உள்ளே வந்து காந்தியை பார்த்த கணத்தில் தலையிலே இருந்த தலைப்பாகையை கடற்றி கக்கத்தில் வைத்துக்கொண்டு காந்திக்கு வணக்கம் சொல்கிறார். காந்தி தன் வாழ்க்கை வரலாற்றில் இதை எழுதுகிறார். காந்தி மிகச்சிறந்த எழுத்தாளர். 1920ஆம் ஆண்டு வரை தான் வாழ்ந்த வாழ்க்கையை எழுதியவர் காந்தி. காந்தி கேட்கிறார், என்ன வேண்டும்? என் முதலாளி என்னை அடித்து விட்டான், பல் உடைந்து விட்டது, உதடு வீங்கி இருக்கிறது, அவன் மீது வழக்கு போட வேண்டும். சரி, நான் வழக்கு போட்டு உனக்கு தேவையான நஷ்ட ஈட்டை பெற்று தருகிறேன். அவனுக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. நிஜமாகவா? யாருமே சம்மதிக்காத போது ஒருவர் சம்மதித்தால் எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். நான் இன்றைக்கு சொல்கிறேன் உங்களுக்கு, குருமகா சன்னிதானத்தோடு நடை பயின்றவன் நான், பெரியவங்களோட. இன்றைக்கு காலம் உங்களுக்கு பக்கத்திலும் அமரும் வாய்ப்பை எனக்கு வழங்கியிருக்கிறது. எங்களுக்கு அவர் மரியாதை செய்ததை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். நாங்கள் தான் அவருக்கு மரியாதை செய்ய வேண்டும். அவர் எங்களுக்கு மரியாதை செய்தார் என்பது மட்டும் அல்ல, தொட முடியாத தூரத்தில் இல்லை இந்த துறவி. தொட முடியாத தூரத்தில் இல்லை இந்த துறவி. நான் இன்னும் சொல்கிறேன், என் தோள் தொட்டதால் நீங்கள் துறவி இல்லை. என்ன இப்படி சொல்கிறானே என்று வியக்காதீர்கள். எங்கள் எல்லோரின் மீதும் பேரன்பு செலுத்துவதால் உங்களை எப்படி துறவி என்று சொல்ல? துறவு உங்கள் கோலம், உங்கள் வாழ்க்கை, எனக்கு அது புரிகிறது. ஆனாலும் எங்களை தொட்டு
தொடுவதில் தடை இல்லாமல், தொழுவதற்கு இடைவெளி இல்லாமல், சால்வையை தூக்கி போடாமல் எங்களுக்கு அணிவித்து, நீங்கள் ஏதாவது புரிந்து கொண்டு கைதட்டினால் அதற்கு நான் பொறுப்பில்லை. நான் என் அனுபவத்தில் அவர் அணிவித்து என்னை தொட்ட ஸ்பரிசத்தின் அன்பில் பெருகி பேசுகிறேன். அவ்வளோதான். அது பணிந்து பணிந்து அது எவ்வளவு 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 உயர்வுடையது என்று அறிந்தவர்கள் அறிவார்கள். அது காந்தியின் வாழ்க்கையில் நடக்கிறது. அதற்காகத்தான் இவ்வளவு சொல்லுகிறேன். காந்தி சொன்னார், உன் வழக்கை நான் நடத்துகிறேன். அடுத்த நிமிஷம் சொன்னார் காந்தி, உள்ளே வரும்போது கட்டியிருந்த தலைப்பாகையை கட்டிக்கொள் என்றார். இப்போ பாலசுந்தரத்துக்கு சந்தேகம் வந்து விட்டது. ஏன்னா சில இடங்களிலே நீங்கள் யாரையாவது பார்க்க போனால் உட்காருன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா உட்காருன்னு அர்த்தம் இல்லை. உங்களுக்கு புரியும், புரிஞ்சவங்களுக்கு புரியும். ஆமாம், உட்காரானா இல்லையான்னு பார்க்கறதுக்காகவே உட்கார சொல்கிறதெல்லாம் உண்டு இல்லையா? அதெல்லாம் இருக்கு. நான் உட்கார சொல்லுவேன், அதுக்காக நீ உட்காந்துருவிய? இல்லைங்கய்யா, நான் நிற்கிறேன் அப்படின்னு நின்னாத்தான் நான் உட்காருன்னு சொன்னதுக்கு மரியாதை இல்லையா? இப்போ காந்தி சொன்னார், தலையில் அணிந்து கொண்ட தலைப்பாயை திருப்ப கட்டிக்கொள்னார். பாலசுந்தரத்துக்கு சந்தேகம் வந்து விட்டது. என்ன சந்தேகம்? இவர் நம்ம சோதிக்கிறார். ஒருவேளை திரும்ப எடுத்து கட்டி கொண்டால், இவ்வளவு ஆணவம் உள்ள உன்னை உன் முதலாளி அடித்ததில் தவறு இல்லை, உன் வழக்கை நடத்த முடியாது என்று சொல்லிவிட்டால் என்ன செய்வது என்ற கலக்கத்தில் பாலசுந்தரம், இல்லை இல்லை ஐயா, நான் இப்படியே இருக்கிறேன், நீங்கள் வழக்கை நடத்துங்கள். காந்தி கண்டிப்போடு சொன்னார், இந்த அறைக்குள் வருகிற போது நீங்கள் தலையில் கட்டியிருந்தது போலவே உங்கள் துண்டை எடுத்து நீங்கள் தலையில் கட்டிக்கொண்டால்தான் உங்கள் வழக்கை நான் நடத்துவேன். காந்தியின் சொல்லில் இருந்த உறுதி மட்டுமில்லை, சாந்தியின் சொல்லில் இருந்த கருணையையும் புரிந்து கொண்ட பாலசுந்தரம் துணிந்து தலப்பாகையை கட்டிக்கொண்டார். காந்தி எழுதுகிறார், அதை கட்டிக்கொண்ட மாத்திரத்தில் பாலசுந்தரத்தின் முகத்தில் தோன்றிய கம்பீரத்தின் அழகை என்னால் வார்த்தைகளில் விவரிக்கவே முடியவில்லை. அதை விடவும் முக்கியமாக அடுத்த வரி காந்தி எழுதினார், பிறரை அவமானப்படுத்துவதன் வழியாக மனிதர்கள் எப்படி இன்பம் கொள்கிறார்கள் என்பதை என்னால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை என்று எழுதினார் காந்தி. அந்த காந்தி 1944ஆம் ஆண்டு ஆகாகான் சிறையிலே இருந்தபோது 44ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் உடல் நலம் குன்றி இறந்து போகிற நிலைக்கு ஆளாகிவிட்டார். காந்தி இறந்து விடுவார் என்பது எதிர்பார்க்கப்பட்டது. அவர் சாக வேண்டும் என்று பல சமயங்களில் விரும்பியிருக்கிறார்கள். அவர் சாக வேண்டும் என்பது பலரது விருப்பமாக இருந்தது. அவர் மீது நம்பிக்கை இல்லாத இந்துக்கள் அவரை துரோகி என்றார்கள். அவர் மீது நம்பிக்கை இல்லாத முஸ்லிம்கள் அவரை காஃபீர் என்றார்கள். ஆனால் அவரோ காந்தியாக இருந்தார், மகாத்மாவாக இருந்தார். அவர் நடந்து வந்த பாதையில் மலமும் கண்ணாடி துண்டுகளும் வைக்கப்பட்ட போது அதை குனிந்து தானே அகற்றிவிட்டு அந்த பாதையில் நடந்து போன பெருமை காந்திக்கு நவகாளியில் இருந்தது. காந்தி இறந்து விடக்கூடும் என்ற செய்தி லண்டனுக்கு போகிறது. சர்ச்சில் சொல்கிறார், ஒருவேளை காந்தி இறந்து விட்டால், சிறையில் இறந்து விட்டால், அது ஒரு சிறிய குறிப்பு இருக்கிறது. 42 ஆகஸ்ட் 8ஆம் தேதி வெள்ளையனே வெளியேறு இயக்கம் அறிவிக்கப்பட்ட மறுநாள் காந்தி கைது செய்யப்படுகிறார். காந்தி மட்டும் கைது செய்யப்படவில்லை, காந்தி, கஸ்தூரிபா, காந்தியின் உதவியாளர் மகாதேவ தேசாய் மூவரும் கைது செய்யப்படுகிறார்கள். மூவரும் ஒரே சிறையில் சிறை வைக்கப்படுகிறார்கள். சிறைக்கு போன 6வது நாளில் 7வது நாளில் மகாதேவ தேசாய் இறந்து போகிறார். மகாதேவ தேசாய் காந்திக்கு வலதுகரமாக இருந்தவர். அதை காட்சிப்படுத்துகிறார்கள். இறந்து கிடந்த மகாதேவ தேசாயின் பக்கத்திலே போய் அமர்ந்து கொண்டு காந்தி கேட்டிருக்கிறார். இறந்து கிடந்த தேசாய் இடத்தில் கேட்டிருக்கிறாய், மகாதேவ், நீ எழுந்திருக்க மாட்டாயா? நீ பேச மாட்டாயா? இனி நான் சொல்வதையெல்லாம் நீ எழுத மாட்டாயா? நீ இப்படித்தான் சொல்லிக்கொள்ளாமல் போவாயா? 42 ஆகஸ்ட் 15 மகாதேவ தேசாய் இறந்து போகிறார். சிறைவாசம் நீடிக்கிறது. 44 ஜனவரியில் மகாதேவ தேசாய் இல்லாததால் தானே அனைத்தையும் எழுதி கொண்டிருந்தார் காந்தி. உடல் நலிவுற்று விட்டது, மிகவும் நலிவுற்று விட்டது. இறந்து போவார் என்கிற நிலைமை. லண்டனுக்கு தகவல் சொல்லப்பட்டது. லண்டன் என்ன சொன்னது தெரியுமா? இறந்த செய்தி இந்தியர்களுக்கு தெரிந்தால்
அகிம்சையின் ரூபமான காந்தியின் மரணத்திற்கு நாம் காரணமானோம் என்பது தெரிந்தால் இந்தியர்கள் பெரும் ஆத்திரம் கொண்டு விடுவார்கள். எனவே இறந்த உடனேயே சிறைக்குள்ளேயே காந்தியின் உடல் எரிக்கப்பட வேண்டும். எரிப்பதற்கு தேவையான சந்தனக்கட்டைகளை சிறைக்குள்ளேயே சேர்த்து வைத்து விட வேண்டும். அது மட்டுமில்லை, குஜராத்தி பனியா சமூகத்தில் ஒருவர் இறந்து போனால் அவருக்கு என்ன விதமான இறுதி சடங்குகள் செய்ய முடியுமோ அதை செய்வதற்கு தேவையான புரோகிதர்களையும் சிறையில் கொண்டு வந்து வைத்து விட வேண்டும். நல்ல ஏற்பாடு. வெள்ளைக்காரர்களை மாதிரி வெல் அரேஞ்ச். சிறையிலேயே புரோகிதர்கள் 24 மணி நேரமும் சுழற்சி முறையில் வேலை பார்க்கிறார்கள். எதற்கு? காந்தியின் மரணத்திற்கு. சந்தனக்கட்டை காத்திருக்கிறது, புரோகிதர்கள் காத்திருக்கிறார்கள், அதிகாரிகள் காத்திருக்கிறார்கள். 43 டிசம்பர், 44 ஜனவரி காந்தி சாவுக்கும் உயிருக்குமாக போராடி கொண்டே இருக்கிறார். சாகவே இல்லை. அன்றாடம் ராய்டர் செய்தி போகிறது, காந்தி உடல்நிலை மோசமாக இருக்கிறது, காந்தி உடல்நிலை மோசமாக இருக்கிறது. சர்ச்சில் ரொம்ப கோபம் பொறுக்க மாட்டாமல் ஒரு தந்தி அனுப்பினார், காந்தி ஏன் இன்னும் சாகவில்லை என்று. வைஸ்ராய்க்கு சர்ச்சில் அனுப்பியிருக்கிறார் தந்தி இருக்கிறது இன்றைக்கும். காந்தி ஏன் இன்னும் சாகவில்லை என்று வைஸ்ராய் தந்தி அனுப்பினார். எந்த சர்ச்சில் காந்தி ஏன் இன்னும் சாகவில்லை என்று தந்தி அனுப்பினாரோ அந்த காந்தி தான் 100 ஆண்டுகளை கடந்தும் இங்கிலாந்து பிரதமர் வந்து வழிபடும் இடத்தில் நிற்கிறார் என்பதுதான் மரணமில்லா பெருவாழ்வு என்று என் மக்களுக்கு சொல்லுங்கள். அதுதான் மரணமில்லா பெருவாழ்வு. வேறது அதுதான் ஐயத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள். பாருங்க, தெய்வத்துள் வைக்கப்படும் வச்சிட்டோம்ல, இருக்காங்கல்ல அந்த பெரும் பேரை. ஆனால் நடந்தது என்ன தெரியுமா உங்களுக்கு? காந்தி கடைசி வரை சாகவே இல்லை. ஆமாம், எதிரியின் விருப்பத்தை நிறைவேற்றக்கூடாது என்பது காந்தியின் நோக்கமாக இருந்திருக்கலாம், எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆமாம் 48 ஜனவரி 20 முதல் கொலை முயற்சி நடந்த போது காந்தி சொன்னார். என்ன சொன்னார்? ஒரு கொலைகாரன் நான் இந்த உலகத்தில் இருப்பதா இல்லையா என்பதை தீர்மானிக்க முடியாது. ஆம், முதல் கொலை முயற்சியில் ஒருவன் கைது செய்யப்பட்ட போது காந்தி சொன்னார், a killer cannot decide my fate. நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்பதை ஒரு கொலைகாரன் தீர்மானிக்க முடியாது. நான் இந்த உலகத்தில் வாழ்வதா இல்லையா என்பதை என் ராம் தீர்மானிக்க முடியும். இந்த சமூகத்தில் என் பணி தீர்ந்து விட்டது என்று கருதினால் என் ராம் என்னை அழைத்துக் கொள்வான். என் பணி தீரவில்லை என்று நினைத்தால் ராம் என்னை விட்டு விடுவான். காந்தி சொன்னதுதான் நடந்தது. அதே ராம் தான் அவர் இந்த உலகத்தில் வாழக்கூடாது என்று தீர்மானித்தான். ஒரு சின்ன வேறுபாடு, அது நாதுராம். அவர் சொன்ன ராம் இல்லை, வேறு ராம். காந்தி சாவாரா என்று காத்திருந்தார்கள். கஸ்தூரிபா இறந்து போனார். எந்த புரோகிதர்கள் காந்தியின் மரணத்துக்கு காத்திருந்தார்களோ, எந்த சந்தன கட்டளை காந்தியின் மரணத்திற்காக அடுக்கி வைக்கப்பட்டதோ அதே கட்டையில் 1944ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 22ஆம் தேதி அதே ஆகாகான் மாளிகையில் கஸ்தூரிபாவின் இறுதிச் சடங்கு நடந்தது. நண்பனை, மனைவியை பறிகொடுத்த பிறகும் கூட நாட்டின் விடுதலைக்கு போராடுவதை நிறுத்தவில்லை. தன்னோடு இறந்தவர்கள் தனக்கு புறம்பாக நடந்து கொண்டதற்கு பிறகும் சுத்த சன்மார்க்கத்தை போதிப்பதை வள்ளல் பெருமான் நிறுத்தவில்லை. அவர் பேசிக்கொண்டே இருந்தார். வேதம், ஆகமம், புராணம், உருவ வழிபாடு, சடங்கு, ஆச்சாரங்கள் இவைகளை வள்ளலார் வெறுத்தார், வள்ளலார் ஒதுக்கினார் என்று சொல்வதை நான் ஏற்பதில்லை. என் புரிதல் வேறு. அவர்களை கடந்தார். பிறரது நம்பிக்கையின் மீது நடந்து போவது அவருக்கு பழக்கம் இல்லை. உயர்ந்த ஆசனத்தில் இருக்க அஞ்சினேன், உரத்த குரலில் பேச அஞ்சினேன், கைவீசி நடக்க அஞ்சினேன் என்று தன் ஒவ்வொரு அசைவையும் பிறருக்கு புண்படும் விதத்தில் நடந்து விடுமோ என்பதற்காக அஞ்சிய ஒரு மனிதர் எதையும் இழிவாக பேசவில்லை. அவைகளை கடந்த ஒரு ஒளி பொருந்திய நிலையை அவர் அடைந்தார் என்பது அதன் பொருள். இப்போதும் கூட சொல்கிறேன், அன்னதானம் செய்தால் அடுத்த வேளை ஏதாவது பயன் கிடைக்கும் என்று நம்பி சோறு போடுகிறவனுக்கு அதற்கு பிறகு நான் வார்த்தைகளை நிரப்ப விரும்பவில்லை.
அன்னதானம் செய்வதால் தனக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் என்று நம்பி சோறு போடுகிறவனுக்கு நீங்கள் இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். அவரவர்கள் கோபத்திற்கு ஏற்ற வார்த்தைகளை இட்டு நிரப்பிக் கொள்ளுங்கள். அது ஒரு செலாவணி மதிப்புடைய அல்ல, அது வரவு செலவு அல்ல, அது ஜீவகாருண்யம், அது கருணை. இன்னும் சொல்ல போனால் பசிப்பிணி தீர்ப்பது ஜீவ ஒழுக்கம் என்று கண்டவர் வள்ளல் பெருமான். நான் நிறைவாக சொல்கிறேன் நண்பர்களே, பணிவின் உயரத்தில் இருந்தவர் காந்தி, பணிவின் உயரத்தில் இருந்தவர் வள்ளல் பெருமான், பணிவின் உயரத்தில் இருந்தவர் அருட்செல்வர். யாரெல்லாம் பணிவின் உயரத்தில் இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் வாழ்க்கையில் பெரும் உயரத்தை அடைகிறார்கள். அவர்கள் வாழ்வாங்கு வாழ்ந்த வாழ்க்கையின் விளைவை, மரணமில்லா பெருவாழ்வை அவர்கள் வாழ்ந்த காலத்திற்கு பிறகும் அவர்கள் பிள்ளைகள் மட்டும் இல்லை, இன்னும் சொல்ல போனால் காந்தியின் பிள்ளைகள் காந்தியை கொண்டாடவில்லை. சிலர் கொண்டாடினார், சிலர் கொண்டாடவில்லை. வள்ளல் பெருமானுக்கு துறவி ஒருவருமே இல்லை. எங்கள் மகா சன்னிதானம் மூத்தவரும் இளையவரும் துறவிகள். ஆனாலும் அவர்களது சமுதாய பணியை, சிற்பி ஐயா சொன்னது போல, கடல் சீற்றம் கொண்டு வந்தபோது குடியிருந்தவனே கடற்கரையை விட்டு ஓடிய போது குன்றக்குடியில் இருந்து கடற்கரைக்கு ஓடிய திருப்பாதங்களை நாங்கள் வணங்குவோம், நாங்கள் வணங்கி கொண்டே இருப்போம். அப்படி வணங்கத்தக்க மனிதர்களை வாழ்நாள் முழுவதும் கொண்டாடிய அருட்செல்வரை வணங்குவோம். ஏனெனில் அப்படி வணங்குவதன் வழியாக ஒரு சமூகம் பணிவை, பண்பாட்டை, கலாச்சாரத்தை, ஜீவகாருண்யத்தை, ஒழுக்கத்தை ஜீவ ஒழுக்கமாக பெறும் என்று நான் நம்புகிறேன். அதுதான் இந்த நிகழ்வின் நோக்கம். துவக்கத்திலே கூட சொன்னார்கள், நிறைய பேருக்கு பரிசு கொடுக்க வேண்டும், கொஞ்சம் நேரமாகும் பரவாயில்லையா என்று கேட்டார்கள். நான் அப்போதே சொன்னேன், எல்லாருக்கும் பரிசு கொடுத்ததற்கு பிறகு நாம் பேச முடியாமல் போய்விட்டால் கூட பரவாயில்லை, குழந்தைகள் மனம் நிறைய பரிசு கொடுக்க வேண்டும் என்று விரும்பினேன். ஏன் தெரியுமா? நாங்கள் பேசிக்கொண்டே இருந்து விட்டோம், இனி பேச போகிறவர்களுக்கான காலம் இல்லையா? அவர்களை பெரிய அளவில் அரவணைத்து, நான் வக்கீல் சொன்னது சும்மாலாம் கிடையாது, நானும் கூட பள்ளிக்கூடத்தில் படித்திருக்கிறேன், கல்லூரியில் பேச்சு போட்டியிலே படித்திருக்கிறேன். இவ்வளவு காசெல்லாம் எந்த காலத்திலும் பார்த்ததில்லை. ஆமாம், ரொம்ப பெரிய மனது வேண்டும், நான் பாராட்டுகிறேன். ஏன்னா ஒரு குழந்தைக்கு அதன் குடும்பத்திற்கு அது மிகப்பெரிய உந்து சக்தியை கொடுக்கும். நான் கல்லூரியில் படித்த காலத்தில் அதிகபட்சமாக சம்பாதித்த பரிசு தொகை 1000 ரூபாய். 1000 ரூபாய்க்கு என் தெருவே வந்து என்னை வேடிக்கை பார்த்தது. ஆமாம், நாங்களெல்லாம் இன்னும் கூட விரும்பிய சம்பளத்தை பெற முடியவில்லை, அது தனி கதை. ஆனால் இன்றைக்கும் குழந்தைகளுக்கு இவ்வளவு பொருள் எனக்கு அவ்வளவு நிறைவாகவும் மகிழ்ச்சியாகவும் இருந்தது. பதக்கங்களும் பரிசுகளும் புத்தகங்களும் கொடுத்து, அது மட்டுமில்லை, இந்த தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகளுக்கு இனி விரைவில் ஒரு பயிலரங்கம் நடத்தி ஒரு அடுத்த தலைமுறை, வாழையடி வாழையடி வாழையாக தோன்றிய திருக்கூட்டம் என்று வள்ளல் பெருமான் பாடிய திருக்கூட்டத்தை உருவாக்கும் திருக்கூட்டமாக, திருநாளாக இதை கருதுகிறேன். நன்றி, வணக்கம்.